ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க தி ஃபியூனரல் ஹோம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 26 minutes இருக்கு. இந்த படத்தை மௌரோ இவான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல லூயிஸ் மேச்சின், கிளஸ்டி, கேமிலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஃபியூனரல் ஆகும், பின்னாடி இவங்க வசிச்சுட்டும் வராங்க. அந்த வீட்டுல தான் எல்லாரையும் அடக்கமும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல நம்ம ஹீரோ, அவங்க பொண்ணு, அவங்க ஒய்ஃப்னு 3 பேரா வாழ்ந்துட்டு வராங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிடையாது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த பொண்ணும். அவரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இப்ப புதுசா வந்திருக்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவங்க பாட்டி கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு எப்ப பாட்டி கூடயே இருப்பாங்க. ஆனா அவங்கள கூட்டிட்டு வந்து இவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வாட்டியும் பாட்டி கூட போகணும்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு அந்த வீட்டுல, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா ஆவியா வராரு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த அம்மா சொல்றாங்க அவங்க அப்பாவும் இதே வீட்டுல தான் இருக்கதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நைட்டு இவங்க ரெஸ்ட் ரூமை தனியா வெளியே வச்சிருக்காங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அங்க வெளியே வச்சிருக்க இடத்துக்கு போகும்போதெல்லாம் நைட் எதனா ஒரு அமானுஷ விஷயம் நடக்குது. அதை பார்த்து பயந்த அந்த பொண்ணு நான் பாட்டி வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடம் பிடிச்சு போகவும் செஞ்சிருது. அடுத்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க அம்மா அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போறப்போ பாத்தீங்கன்னா அப்பயும் ஒரு சில அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பேய் பிடிக்கிறவங்கள பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லி அதுக்கு உண்டான சொல்யூஷனையும் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் அந்த வீட்டுல பேயா இருந்து இவங்களெல்லாம் இப்படி இம்சை பண்ணது யாரு? நம்ம ஹீரோவோட அப்பாவா, இல்ல ஹீரோயினோட அப்பாவா, இல்ல ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டா, இல்ல வேற யாருமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த ஃபியூனரல் ஹோம். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவா இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் நடக்கும் போதெல்லாம் ஓரளவு டீசெண்டா காமிச்சிருக்காங்க. அங்கங்க கொஞ்சமாவது நம்மளை பயப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த படத்துல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த நைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. இதை தவிர்த்துட்டு பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு பெருசா எதுவுமே கிடையாது. நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு ஹாரர் படம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சீன்ல கூட நமக்கு அந்த ஹாரர் ஃபீல் முழுசா அட்ராக்ட் ஆகவே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு வருது போதே தவிர எங்கேயுமே நம்மளை பயன்படுத்தல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் எஃபெக்ட் தான் பல காட்சி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஓரளவு நல்லாவே இருந்தாலும் நம்ம பேய் படம் தான் பாக்குறோம் அப்படின்ற ஃபீல் நமக்கு வரவே இல்லை. இவங்க 3 பேருமே உட்காந்துக்கிட்டு உங்க அப்பா தான், எங்க அப்பா தான், இல்ல அவங்க தான், இவங்க தான்ட்டு படம் பூரா பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர மத்தபடி யூஸ்ஃபுல்லா எதுவுமே பண்ண மாதிரி இல்ல. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.